ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் அடிப்படை உணவு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி ஒரு உளுந்து மாவு வச்சு சூப்பராக 3 டிஷ்ஷஸ் ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். கேரட், பீட்ரூட் எடுத்திருக்கேன், ஜீரகம், மிளகு எடுத்திருக்கேன். நம்ம இட்லி கரைப்போம் இல்லையா, அதில் உளுந்து மாவு கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன், வெறும் உளுந்து மாவு மட்டும். பச்சரிசி மாவு 4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் நல்லா ஃபைன் சாப் பண்ணி அதில் கொத்தமல்லி, கருவேப்பிலையும் ஃபைன் சாப் பண்ணி வச்சுருக்கேன். இவ்வளோ தான் தேவையான பொருள். இப்போ இந்த உளுந்த மாவில் நம்ம ஒரு கேரட், பாதி பீட்ரூட்டை துருவி சேர்த்து கலந்து வச்சுருக்கேன். உப்பு சேர்த்துட்டேன், உப்பும் சேர்த்து கலந்துருக்கேன். இந்த ஆனியன், கொத்தமல்லி, கருவேப்பிலையும் இதெல்லாம் சேர்த்தாச்சு. அடுத்தது மிளகு, ஜீரகத்தையும் சேர்த்துக்கலாம். ஜீரகம் கம்மியாக, மிளகு ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க. நான் பச்சை மிளகாய் சேர்க்கலை. நீங்கள் பெரியவங்களுக்கு சர்வ் பண்ண போகிறீங்கன்னா ஒரு பச்சை மிளகாயை சின்ன சின்னதாக பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நான் 4 ஸ்பூன் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் ஒரு மட்டா போட்டுறாதீங்க, பாதியை சேர்த்து இந்த மாவை நல்லா கலக்கி கொடுங்க. நம்ம ஒருத்தரும் ஒரு மாதிரி உளுந்து அரைப்போம் இட்லிக்கு. ஸோ நீங்கள் எந்த மாதிரி அதை அரைச்சிருக்கீங்க, எவ்வளோ தண்ணி விட்டுருக்கீங்க, அதுக்கேற்ற மாதிரி பச்சரிசி மாவோட அளவு குறையவோ கூடவோ செய்யும். ஸோ ரொம்ப திக்காக உளுந்து மாவு அரைச்சிருந்தீங்க அப்படின்னா பச்சரிசி மாவோட அளவு ரொம்ப கம்மியாக தேவைப்படும். இல்லை ரொம்ப தண்ணியானா ரொம்ப அதிகமாக தேவைப்படும். நான் ஒரு மிடில் ரேஞ்சில் தான் அரைச்சிருக்கேன், அதனால் நான் 2 ஸ்பூன் சேர்த்து கலந்துருக்கேன். எனக்கு கொஞ்சமாக இன்னும் தண்ணி இருக்கிற மாதிரி இருக்குது, அதனால் நான் ரிமைனிங் இருக்கிற 2 ஸ்பூனையும் சேர்த்து மாவை நல்லா கலந்துக்க போகிறேன். இது ரொம்ப கெட்டியாகிடக்கூடாது, அப்போ நமக்கு எந்த பொருளும் எந்த டிஷ்ஷுமே நல்லா வராது, எல்லாமே ரஃப் ஆகிடும். ஸோ கொஞ்சம் இலகலாக தான் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நான் காமிக்கிறேன் பாருங்கள். அந்த கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி கையில் பிடிச்சிங்கன்னா நமக்கு உருண்டையும் வரணும், அதே நேரத்தில் ஒளிவி கீழே விடக்கூடாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு கன்சிஸ்டன்சி வரைக்கும் நீங்கள் பச்சரிசி மாவு கலந்துக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப தண்ணியாகவே இருக்குது இன்னமும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு பண்ண போகிறது ஒரு பணியாரமாக செஞ்சு எடுக்க போகிறோம். இந்த பணியாரம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ ரொம்ப நம்ம குழிப்பணியாரம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருந்தது. ஸோ நம்ம இதுக்கு ஒரு பீட்ரூட் பணியாரம் இல்லை கேரட் பணியாரம், நீங்கள் இந்த மாதிரி வேணால் பேர் வச்சுக்கலாம். ரொம்ப 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 டேஸ்டியாக, ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக எண்ணெயில் பொரிச்சு கொடுக்கலாம். ஆனால் நம்ம எண்ணெய் நம்ம டயட் கான்ஷியஸில் இருக்கிறவங்க இந்த மாதிரி கொஞ்சமாக ஆயில் விட்டு இந்த மாதிரி பணியாரமாக சுட்டு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப உடம்புக்கும் நல்லது. இதில் நம்ம எதுவுமே நமக்கு தேவையில்லாத பொருளோ இல்லை அன்வான்ட் திங்ஸ் எதுவுமே சேர்க்கல. உளுந்த மாவு உடம்புக்கு ரொம்ப ஹெல்தி. கேரட், பீட்ரூட், ஆனியன், கொத்தமல்லி, கருவேப்பிலை, மிளகு, ஜீரகம் எல்லாமே உடம்புக்கு நல்லது தரக்கூடிய பொருள் மட்டும்தான் சேர்த்து நம்ம இப்படி ஒரு விஷயம் செஞ்சுருக்கோம். ஸோ கண்டிப்பாக இது ரொம்ப 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 ஹெல்தி. 100% உங்களுக்கு இது ஹெல்த் இஷ்யூஸ் தராது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை நம்பி சாப்பிடலாம், செஞ்சு சாப்பிடலாம். ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக, ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக ஒரு விஷயம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதை நம்ம மூடி வச்சு வேக வைங்க. வெந்ததுக்கப்புறம் இதை திருப்பி போட்டுக்கலாம். ஸோ 2 சைடும் திருப்பி விட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் திருப்பி வரேன். ஸோ இவ்வளோ கலர்ஃபுல்லாக பார்க்க குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக கொடுத்தீங்கன்னா ஏதோ புதுசாக செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட்லேயே அவங்க சாப்பிட்ருவாங்க. அவங்களுக்கு தேவையான எல்லா ஹெல்த் பெனிஃபிட்ஸும் கிடச்சிரும். ஸோ கேர்ள்ஸுக்கெலாம் உளுந்த மாவு அவ்வளோ நல்லது. அதை நீங்கள் கஞ்சியாவோ இல்லை களியாவோ செஞ்சு கொடுக்கும்போது அவங்க சாப்பிட விரும்ப மாட்டாங்க. அதே இதை நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் சேர்த்து நீங்கள் ஒரு பணியாரமாக செஞ்சு கொடுக்கும்போது அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இன்னும் அதிகமாக கிடைச்சிடும். ஸோ அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது நான் வடையாக தட்டி போட போகிறேன். நீங்கள் ஏதோ ஒரு ஃபெஸ்டிவலில் இருக்கீங்க, புதுசாக ஏதாவது உங்களை எல்லோரும் அட்ராக்ட் பண்ணணும், அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ரெசிபியை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இது நம்ம இட்லி கரைச்ச உளுந்த மாவுலாம் செய்கிறோம், எப்படி எண்ணெய் குடிச்சிருமே, ஆயில் அப்சர்வ் பண்ணிடும், அப்போ ஹெல்தி கிடையாது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நீங்கள் ஆயிலோட அளவை பார்த்துக்கோங்க. நான் இந்த வடையை முடிச்சு எடுக்கும்போது காமிக்கிறேன், அப்பையும் ஆயிலோட அளவை பாருங்கள். சுத்தமாக ஆயில் அப்சர்வ் பண்ணாது. நீங்கள் இன்றைக்கி அரைச்ச மாவை நாளைக்கு செய்யும்போது கூட இது உங்களுக்கு ஆயில் அப்சர்வ் பண்ணாது. இது நான் என்னோடய அனுபவத்தில் நான் பண்ணி தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். ஸோ இதுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஹிண்ட் என்னென்னா பச்சரிசி மாவு சேர்க்கணும், அவ்வளோதான். அது கரெக்டான அளவில் சேர்க்கணும். ஸோ இதை நல்லா திருப்பி போட்டு எடுத்தீங்க அப்படின்னா செம்ம கலர்ஃபுல்லாக, செம்ம ஹெல்த்தியாக ஒரு ஸ்நாக் ரெசிபி. ஒரு பீட்ரூட் வடை நீங்கள் சொல்லிக்கலாம் பேர். ஸோ அவங்கவுங்க இஷ்டத்துக்கு நீங்கள் பேர் வச்சுக்கலாம். ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக, ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக ஒரு வடை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ திருப்பி போட்டு இதை வடையை எடுத்துடலாம். வடையை எடுத்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஆயில் காமிக்கிறேன். ஸோ நான் இப்போ திருப்பி போடுறேன். நல்லா வடையெல்லாம் வெந்ததுக்கப்புறம் ஆயில் காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம எந்த அளவு ஆயில் ஊற்றிருந்தோமோ அதே அளவு ஆயில் தான் இருக்கும். நமக்கு வடையிலையும் ஆயில் அப்சர்ப்ஷன் இருக்காது. ஸோ கண்டிப்பாக இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். என் பையன் ரொம்ப விரும்பி சாப்பிட்டான். அவனே எல்லாத்தையும் காலி பண்ணிடுவான் போல், அவ்வளோ பிடிச்சிருந்தது அவனுக்கு. ஸோ அப்போ கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கும் அது பிடிக்கும்.
அட் த சேம் டைம் நமக்கு நம்மளோட பணியாரமும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதையும் நம்ம வெந்துருச்சு எடுத்துடலாம். ஸோ பணியாரத்தை எடுத்துகிட்டு அதே சைமல்டேனியஸாக நம்ம வடையையும் எடுத்துடலாம். ஸோ வடையை நான் இப்போ எடுத்துகிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ நம்ம அதில் மேலே ஒட்டி இருக்கிற எக்ஸ்ட்ரா ஆயில் அப்சர்வ் பண்ணுறதுக்காக டிஷ்யூவில் நான் வச்சுருக்கேன். ஸோ எல்லா வடையும் எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஆயில் காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம எவ்வளோ ஆயில் விட்டுருந்தோமோ நம்ம வடை போட முன்னாடி அதே அளவு ஆயில் அப்படியே இருக்குது. ஸோ சுத்தமாக ஆயில் அப்சர்வ் பண்ணல. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ சூப்பராக நமக்கு பணியாரம் அட் த சேம் டைம் நமக்கு வடையும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நமக்கு மாவு கொஞ்சம் தண்ணியாகவே இருக்குது. எனக்கு நான் வந்து பச்சரிசி மாவும் ரொம்ப அளவு சேர்த்துட்டே இருந்தீங்க அப்படின்னா ஹார்டாக இருக்கும், உங்களுக்கு வடையும் சாஃப்டாக கிடைக்காது, பணியாரமும் சாஃப்டாக கிடைக்காது. அப்போ என்ன செய்கிறது அப்படின்னா, இல்லை எனக்கு வடை ரவுண்டாக தட்டி இந்த ஹோல் போட வராது, அந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஸ்நாக்காக இதை பண்ணிடலாம். அது என்னென்னா, இந்த மாதிரி சின்ன சின்னதாக கிள்ளி விட்டுறலாம். பக்கோடா மாதிரி சின்ன சின்னதாக பிரித்து சின்ன சின்னதாக கிள்ளி அப்படியே ஆயிலில் விட்டிங்க அப்படின்னா அது பார்க்குறதுக்கு ஃபைனலாக பாருங்கள் செம்ம எக்ஸைட்டடாக இருந்தது அது பார்க்குறதுக்கே. ஸோ இவ்வளோ அழகாக இருக்குது, சாப்பிடும் போல் இருக்குது அப்படின்னு தோணுச்சு. மூணுத்துலேயுமே இது வந்து பார்க்குறதுக்கு லுக் வைஸ் செம்ம க்யூட்டாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி நீங்களும் அசத்துங்க. ஸோ இங்கே பாருங்கள், அப்படியே சிக்கன் 65 சொன்னிங்கன்னா எல்லோரும் நம்பிடுவாங்க, அந்த மாதிரி இருந்தது. ஸோ சாப்பிட்டு பார்க்கும்போது தான் அது வேறு ஒரு டிஷ்ஷுனே தெரியும். அந்தளவுக்கு கலர்ஃபுல்லாக பார்க்குறதுக்கு செம்ம க்யூட்டாக செம்ம அழகாக ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ நிச்சயமாக நீங்களும் இந்த மாதிரி ரெசிபிஸை ட்ரை பண்ணி வீட்டில் இருக்க எல்லாருக்கும் செஞ்சு கொடுத்து எல்லாரையும் சந்தோஷப்படுத்துங்க. ஸ்பெஷலாக குழந்தைங்களும் ரொம்ப சந்தோஷப்படுத்துங்க. அவங்களுக்கு தேவையான ஹெல்த்தையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அந்த மாதிரியான ரெசிபிஸ் தான் நம்ம சேனலில் நம்ம அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம ஒரே ஒரு மாவை எடுத்து வச்சு நம்ம செய்கிற ரெசிபிஸ் இது. கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் எல்லாருமே இட்லி தோசைக்கு மாவு அரைப்போம். ஸோ அதில் ஒரு உளுந்து எடுத்து வச்சு ஒரு வாரமும் ஒரு டிஷ்ஷு கொடுத்து நீங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸை சந்தோஷப்படுத்துங்க. நான் பணியாரமும் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கேன், வடையும் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன், பக்கோடாவும் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்குறதுக்கு மூணுமே செம சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டும் மூணுமே அல்ட்டியாக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், மஸ்ட் ட்ரை. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். until then bye viewers.